முதல் 10 மாதத்திற்கு மூடப்படும் கொழும்பு மத்திய பேருந்து நிலையம். யாழில் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்ட வாகனங்கள். பிரான்சின் புதிய பிரதமராக செபஸ்டியன் லெகோர்னு. ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் 17 சீரிஸ் அறிமுகம். இலங்கை போக்குவரத்து சபையின் கொழும்பில் உள்ள மத்திய பேருந்து நிலையம் புனரமைப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் 10 மாத காலத்திற்கு மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் முடியும் வரை புறக்கோட்டை, போதிராஜ மாவத்தை, குணசிங்கபுர மற்றும் பெஸ்தியன் மாவத்தை ஆகிய இடங்களிலிருந்து இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் இயக்கப்படும் என போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் BHRD சந்திரசிறி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த கால அட்டவணையின் கீழ் உள்ளவை உட்பட நீண்ட தூர பஸ்கள் பெஸ்டியன் மாவத்தை பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் எனவும் ஏனைய குறுகிய தூர பஸ்கள் போதிராஜ மாவட்டத்திலிருந்து இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மருதனார்மட சந்தி பகுதியில் இன்று புதன்கிழமை மோட்டார் சைக்கிள்கள் 3 சைக்கிள் ஒன்றும் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. சைக்கிளில் சென்றவர் வீதியை கடக்க முற்பட்ட வேளை பின்பக்கமாக வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதுடன் நிலை தடுமாறி எதிர் திசையில் வந்த 2 மோட்டார் சைக்கிள்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் சிக்கியவர்கள் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். விபத்து குறித்து சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எல்ல வெள்ளவாயவில் அண்மையில் இடம்பெற்ற பஸ் விபத்தின் போது துணிச்சலான நடவடிக்கை எடுத்தமைக்காக பிரித்தானிய பெண்ணொருவர் பாராளுமன்ற வளாகத்தில் கௌரவிக்கப்பட்டுள்ளார். கடந்த 4ஆம் தேதி இரவு இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த பயணிகளுக்கு முக்கியமான உதவிகளை வழங்கியதற்காக எமி விக்டோரியா கிப் என்ற பிரித்தானிய பெண் சுற்றுலா அமைச்சினால் பாராட்டப்பட்டார். அவசர சேவைகள் வரும் வரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி மற்றும் ஆறுதல் அளிப்பதற்காக அவர் சம்பவ இடத்தில் முன்வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுத போராட்டம் முடிவடைந்து 16 ஆண்டுகள் ஆனபோதும் எந்த உள்ளக பொறுப்புக்கூறல் பொறிமுறைகளும் இன்னமும் உருவாக்கப்படாத சூழலில் பாதிக்கப்பட்டவர்கள் சர்வதேச ஈடுபாட்டை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் கையொப்பமிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசு சமர்ப்பித்துள்ள அறிக்கை ஏமாற்றமளிக்கின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கம் பதவி ஏற்று 1 ஆண்டு கடந்தும் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான முதற்படி கூட இன்னும் எடுக்கப்படவில்லை. பல உறுதிமொழிகள் வழங்கப்பட்ட போதிலும் பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை. நிகழ்நிலை காப்பு சட்டத்தை நீக்கம் செய்ய எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. செம்மணியில் 240 மனித எலும்புக்கூடுகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த உயிரிழப்புகளை அடையாளம் காண உள்ளூர் நிபுணத்துவ வளங்கள் இல்லாமை நிதர்சனமான உண்மை. இருந்தும் அரசாங்கம் சர்வதேச உதவியை இன்னமும் கோரவில்லை. மனித புதைகுழிகள் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் போன்ற பல விடயங்களிலும் இதே நிலை தொடர்கின்றது எனவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் உள்ள மாவட்ட பொது மருத்துவமனையில் புதிய விபத்து அவசர சிகிச்சை பிரிவை நிர்மாணிப்பதற்காக இந்தியா 600 மில்லியன் ரூபாய் வழங்கியுள்ளது. இந்த திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செப்டம்பர் 9ஆம் தேதி கொழும்பில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க ஆகியோரால் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச முன்னிலையில் கையெழுத்தானது. இந்த திட்டத்தில் 2 மாடி அவசர சிகிச்சை மற்றும் விபத்து பிரிவு நிர்மாணிக்கப்படுவதுடன் நவீன மருத்துவ உபகரணங்களும் வாங்கப்படும். மன்னார் மாவட்டத்தில் அவசர சுகாதார சேவையில் நீண்ட காலமாக நிலவும் இடைவெளியை இந்த திட்டம் நிவர்த்தி செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தின் லும்பினிக்கு சென்ற 73 இலங்கை யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் தற்போதைய சூழ்நிலைக்கு மத்தியில் நேபாளத்தில் உள்ள இலங்கையர்களின் நிலை குறித்த புதுப்பிப்பை வழங்கியுள்ளது என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக ஊடக தடையை தொடர்ந்து நேபாளத்தில் பாரியளவு போராட்டங்கள் இடம்பெறும் சூழலில் பொதுமக்களை வீட்டிலேயே இருக்க அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளதாகவும் தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. மேலும் நேபாளத்துக்கான அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் தனது பாதுகாப்பு அமைச்சரும் தனக்கு மிகவும் நெருக்கமானவருமான செபஸ்டியன் லெகோர்னுவை புதிய பிரதமராக நியமித்துள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 24 மணி நேரத்திற்கு பின்னர் புதிய பிரதமர் நியமிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 9 மாதங்கள் பதவியில் இருந்த முன்னாள் பிரதமர் பிரான்சுவா பெய்ரூவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி மெக்ரோனிடம் கையளித்திருந்தார்.
அனைவராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆப்பிள் ஐபோன் 17 சீரீஸ் நேற்றிரவு நடைபெற்ற நிகழ்வின் போது ஆப்பிள் நிறுவனத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனம் ஐபோன் 17, ஐபோன் 17 ஏர், ஐபோன் 17 ப்ரோ மற்றும் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் ஆகியனவற்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஐபோன் 17 ஏர் இதுவரை வெளியிடப்பட்ட மிக மெல்லிய ஐபோன் மாடலாக பதிவாகியுள்ளது. இந்த கையடக்க தொலைபேசிகளில் மேம்படுத்தப்பட்ட கேமரா AI தொழில்நுட்பம் உள்ளிட்ட நவீன வசதிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளது.